திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இருக்கும் இழுபறி தற்போதைய அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது எந்த நிலையை நோக்கி செல்லும் என்ற கேள்வி பிரதானமாக எழுந்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட இந்த முறை கூடுதல் கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வலுவான கூட்டணியாக களத்தில் இருக்கிறது திமுக. அதே வேளையில் இவ்வளவு கட்சிகளை கூட்டணியின் தலைவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று பேசப்பட்டது. அதேபோல் காங்கிரஸை கூட்டணியில் தொடர வைப்பதற்கே பெரும் சவாலாக இருந்தது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு காங்கிரசுக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக 3 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட், விசிக, தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் மிகப்பெரிய சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது தற்போது கூட்டணியில் இருக்கும் கொள்கை தோழமைகளை திமுக மதிக்கவில்லை என்ற விமர்சனம் வரை சென்றிருக்கிறது. கூட்டணியில் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அனைத்து கட்சிகளும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடந்த முறை வெற்றி தோல்விகளை கருத்தில் கொண்டு தொகுதிகள் குறைப்பது என்ற முடிவை எடுத்து வருகிறார் ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் 165 முதல் 170 தொகுதிகள் வரை போட்டியிட்டால்தான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடியும் என திமுக கருதுகிறது. அதன்படி மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றிற்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ஒரு தொகுதியை குறைத்து வழங்க திமுக முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அதை மார்க்சிஸ்ட் ஏற்கவில்லை. கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த மார்க்சிஸ்ட் தற்போது இறங்கி வந்து கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என கூறி வருகிறது. இதற்கு திமுக சம்மதிக்கவில்லை. குறைவான தொகுதிகள் அளிக்கப்படுவது மனவலியை ஏற்படுத்துவதாக கூறியிருக்கும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நீண்டகால அரசியல் வியூகத்தை கருத்தில் கொண்டு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். திருமாவளவன் கூறியதை பார்த்தால் அக்கட்சி எதிர்பார்த்த தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. ஆனால் கடந்த முறை போட்டியிட்டதை விட தொகுதிகள் குறையாது என்றே கூறப்படுகிறது. புதிதாக கூட்டணியில் இணைந்திருக்கும் தேமுதிகவிற்கு 9 அல்லது 10 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் கூறப்படுகிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக வாங்கிய வாக்கு சதவீதம் 1க்கும் குறைவுதான். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் கொள்கை அளவில் பயணித்து வரும் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுக்கப்படுவது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. 1% குறைவாக வாக்கு சதவிகிதம் கொண்டிருக்கும் கொள்கை அளவில் உடன் பயணிக்காத தேமுதிகவிற்கு மட்டும் இரட்டை இலக்கத்தில் வழங்கப்படுவது ஏற்புடையதல்ல என்றே இந்த கட்சியினரும் அரசியல் பார்வையாளர்களும் கருதுகின்றனர். ஏனெனில் திமுக கூட்டணியில் இணைவதற்கு ஓரிரு நாள் முன்னதாக அதிமுக கூட்டணியுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இருந்தாலும் அதிகமான வாக்கு சதவீதம் வைத்திருந்தாலும் கூட பரவாயில்லை. அதுவும் தேமுதிகவிற்கு இல்லாத சூழலில் இந்த விவகாரத்தில் கொள்கை தோழமைகளை திமுக அரவணைக்காதது சரியா என்றும் பேசப்படுகிறது. இது போன்ற சூழலில் கூடுதல் தொகுதிகள் வழங்காததாலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டணியில் கொள்கை தோழமைகளுக்கு திமுக நெருக்கடி கொடுக்கிறதா, மதிக்கவில்லையா என்ற விமர்சன பார்வையும் முன்வைக்கப்படுகின்றன. திமுக கூட்டணியோட தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறிய கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கிறாரா, இல்ல சிறிய கட்சிகள் கூட்டணி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்குதா? எந்த மாதிரி இதை பார்க்கலாம்? இல்ல, சிறிய கட்சிகளுக்கு போட்டியிடக்கூடிய இடங்களை குறைக்கிறதுங்கிறது திமுக கொடுக்குற நெருக்கடியா தான் நான் பாக்குறேன். நீங்க மதசார்பற்ற சக்திகள்ங்கிற புள்ளியில தான் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம், இவங்க எல்லாருமே வர்றாங்க. நான் தொடர்ந்து அதான் சொல்றேன், பாஜகவுக்கு எதிர்துருவ அரசியல்ல திமுக ஒரு பெரிய எண்ணம் தன்மையோட இருக்காங்க. நீங்க அந்த புள்ளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். நீங்க காங்கிரஸுக்கு 25% ஆக்க முடிகிறது. காரணம், அவர்கள் விஜய் என்கிற ஒரு சக்தியை காட்டுறாங்க. விஜயை காட்டி தங்களோட பேர வலிமையை கூட்டுறாங்க. ஆனா அப்படியான எந்த பேர வலிமையும் கூட்டாத கட்சிகள் தான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலேயே, விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் யாரை குறிவைத்து சொன்னார்னா விசிகாவை குறிவைத்து தான் சொன்னார். ஒருவேளை காங்கிரஸை போல விசிகாவும் சில காய் நகர்த்தல்களை செய்திருந்தா சீட்டு எண்ணிக்கை கூடியிருக்கலாம். பட் அவங்க ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு மதசார்பற்ற நிலையில தெளிவாக இருப்பது, எந்த சூழலிலும் பாஜக இந்த மண்ணில் கால் ஊன்றி விடக்கூடாது என்கிற நிலைப்பாடு, இதுல எல்லாம் தெளிவா இருக்கிறதுனாலதான்
அவர்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காம திமுகவோட ஒரு கொள்கை சமரசத்துல இருக்காங்க. அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பெரிய அளவுல கேட்கிறாங்க. பட் அவர்களுக்கு அவ்வளவு கூட்ட முடியாது, இரட்டை இலக்கம்லாம் கூட்ட வாய்ப்பில்லை, 6லிருந்து 8 ஆகலாம் அப்படிங்கிற இடம் நோக்கி சுருக்கப்படுறாங்க. இன்னொன்னு மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நீங்க கடந்த தேர்தலில் உங்க நினைவுல இருக்கலாம், 2021 கோவில்பட்டி தொகுதி கொடுத்தாங்க. கோவில்பட்டி யாரெல்லாம் போட்டியிட்ட தொகுதி? டிடிவி தினகரன் அவர்கள். இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜு 3வது முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர். சோ அப்படி வலுவான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய தொகுதியை கோவில்பட்டி அவங்க கேட்கவே இல்லை. சிபிஎம் அவங்க கிட்ட கன்னியாகுமரியில விளவங்கோடு தொகுதி கேட்டாங்க, அவர்களுக்கு கொடுத்தது கோவில்பட்டி. திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பாக்கு எதிராக நிறுத்தினாங்க. சோ இதெல்லாம் இடதுசாரி இயக்கங்களுக்கு ஒரு மன வருத்தத்தையும் தந்திருக்கு. சோ திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, அதை நீங்க பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம், அது பெருமைப்படலாம். பட் நீங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது உங்களோடு ஒத்த கருத்துடைய 2017 இருந்து தொடர்ந்து திமுகவோட ஜாயின் பண்ணக்கூடிய இந்த அமைப்புகள் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுங்கிறது அந்த இயக்கங்களை பலவீனப்படுத்தும். அப்ப திமுக கூட்டணியில தேமுதிகக்கு சாதகமா திமுக இருக்குதுன்னு சொல்றீங்களா? அது எதனால அந்த முடிவை திமுக எடுத்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க காங்கிரஸ் வெளியில் நகர்ந்து விட்டால் ஒரு சேஃப் வேணும்னு நினைச்சாங்க. அதற்காக அவங்க 2 முயற்சிகள் எடுத்தாங்க. நீங்க நன்றாக அதை கொஞ்சம் நம்ம கூராய்வு செய்து பார்த்தோம்னா, ஒரத்த நாடுல வைத்தியலிங்கம் உள்ள போகிறார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள போகிறார், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் போகிறார், ஆலங்குளம் தொகுதியை சேர்ந்தவர். இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேங்கிற பரப்புரைக்கு பொறுப்பாளர் தென் மாவட்டங்களுக்கு. அவரு ஓபிஎஸ் டீம்ல இருந்தவர். உசிலம்பட்டி ஐயப்பன் உள்ள போகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள போக முடியுது, ஓபிஎஸ் உள்ள எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக, நீங்க கேட்டதை போல இவர்கள நிலைப்பாடு என்ன? நேற்று வரையிலும் தேமுதிக அந்த கூட்டணிக்குள் வருவதற்கு முந்தைய நாள் வரை கோயம்புத்தூர்ல ஈசா யோகா மையத்தில் நடைபெற்ற விழால அவர்கள் எல்முருகன் அவர்களோட கலந்துகிட்டவங்க, வேண்டுமணி எல்முருகன் போன்றவரோடு கலந்துகிட்டாங்க. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்பதை நான் ஆராய்ச்சி செய்ய விரும்பல. தேமுதிக ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் தேவை, வெற்றி வாய்ப்பு தேவை. அவர்களுக்கு திமுக லாபமாக இருக்கலாம். பட் திமுக என்ன கணக்கு போட்டாங்கன்னா, காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போயிருச்சுன்னா அந்த ஓட்டை நமக்கு ஒருங்கிணைக்கிற விதமா, அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்டுற விதமா தேமுதிக ஒரு பக்கம் உள்ள இருக்கும். தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் போன்றவர்கள் கொஞ்சம் வலு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாமே ஸ்டாலின் அவருடைய கணக்குல சில தவறுகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னு சொல்லிடுறேன். தேனியில 2021 மொத்தம் 4 தொகுதிகள், திமுக ஜெயிச்சதே 3 தொகுதிகள். ஒரே ஒரு தொகுதி போடி நாயக்கனூர் மட்டும்தான் ஓபிஎஸ் ஜெயிச்சாரு. தேனியோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தங்க தமிழ்ச்செல்வன். நீங்க இந்த போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ் கொண்டு சேர்த்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளா ஓபிஎஸ் எதிர் அரசியல் செஞ்சிருப்பாங்கல்ல திமுக காரங்க. அந்த திமுகவினருடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த விஷயத்தை கிராஸ் லெவல்ல யோசிக்க பண்றாங்க. தங்களுடைய தேர்தல் வெற்றி என்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே திமுக இதை அணுகிறாங்கன்னு தான் பாக்குறேன். இது தேமுதிகவுக்கும் பொருந்தும். இங்க தேமுதிக 0.41% 2021 தேர்தல்ல அவங்க 2% ஓட்டு எடுத்ததே 2024 பார்லிமெண்ட்ல தான் எடுத்தாங்க. அது அதிமுக அலையன்ஸ் கேண்டிடேட் விஜயபிரபாகரன், அந்த விஐபி வேட்பாளருக்கான செல்வாக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் அது 2% தாண்டுது. பட் சட்டமன்றத்தில் அவர்கள் நிரூபித்து காட்டிய ஓட்டு வங்கி என்பது நம்ம இருக்கிற முன்னுதாரணம் தான் சொல்றேன், தரவு தான் சொல்றேன். எந்த கட்சியும் சிறுமைப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்ல. நீங்க அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ அலையன்ஸா இருந்தாங்க 2021. ஒட்டு மொத்தமா அன்னைக்கு தேமுதிக எடுத்த ஓட்டே 2 லட்சம் ஓட்டு தான், வெறும் 2 லட்சம் ஓட்டு தான். நம்ம தரவுகளை பார்க்கலாம், அன்னைக்கும் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல பார்க்கலாம். அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்ப நீங்க தேமுதிகவை அழைத்து அவங்களுக்கு 8 இடமோ 10 இடமோ, அது நம்ம கற்பனையில் தான் பேசுறோம், 6 கூட சுருக்கலாம், அது திமுகவுடைய சாமர்த்தியமாக இருக்கலாம். பட் அந்த 6க்காக மற்ற இடங்களில் இருந்து பறித்துக் கொள்வது என்பது, நீங்க திமுகவே குறைக்கிறாங்கன்னா 170 இருந்து அவங்க 165 ஆக்குறதுக்கும், கொடுத்த 6ல இருந்து 1 குறைங்க 2 குறைங்கன்னு வச்சதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இப்ப வேல்முருகன் கூட்டணியில இருந்து வெளியில போனது ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, நிச்சயமாக ஒரு சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் அது திமுகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட அதிமுகவுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நான் பாக்குறேன். அது ஏன்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பிளவுபட்டு இருக்காங்க. ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது அன்புமணி அவர்களுக்கு எதிர் துருவத்துல, நமக்கே தெரியும் வேல்முருகன் அவர்கள் கட்டம் கட்டப்பட்டது எல்லாமே அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்துகிற அதே காலகட்டம் தான். ஒருவேளை வேல்முருகன் போய் ராமதாஸ் சசிகலா அவர்கள் டீம்ல ஏதோ ஒரு 2 சீட்டை வாங்கிக்கோன்னு அந்த அணிப்பக்கம் நகர்ந்துட்டாலும் அது அன்புமணி தரப்புக்கு சிக்கலாகலாம். அவர் விஜய் பக்கம் நடந்துட்டா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கலாகலாம். வேல்முருகன் அவர்கள் தனித்தே தேர்தலை சந்தித்தால் அது வேல்முருகனுக்கே சிக்கலாகலாம். சோ அப்ப இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஒரு சிறிய மைனஸா இருக்கும். பட் அவர் எடுக்கிற முடிவை பொறுத்து அது யாரை மேஜரா பாதிக்க போகுது, திமுகவையா அதிமுகவையாங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, பாஜக இருக்கிற அணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு.